ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்திலே இந்த உபவாச நாட்களிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். அவரிடத்திலே திரளான மீட்பும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் உண்டு. அந்த கிருபையை தயவை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை போற்றி பாடி துதித்து வேதங்களை தியானித்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு என்னன்னா, சிந்தையில் விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஊழியத்தில் நம்ம ஏறெடுக்கிற முக்கால்வாசி ஜபங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கான ஜபங்களாக தான் இருக்கும். ஏனென்றால் நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நம்ம இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்னென்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, துதிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட, கர்த்தருக்கு சாட்சியாய் கிரியைகள் செய்யவும், அவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தோடு பூமியிலே உலாவது மாத்திரமல்ல, அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்யும்படிக்கே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இப்பொழுதும் அவரை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நாம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல், சரியான பாதையில் நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய அப்டக்கிள், இந்த தடைக்கல்லாக இருக்கிறதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, இந்த சிந்தையில் ஒரு தெளிவில்லாமல் விடுதலை இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய காரணம். சாத்தானும் என்ன பண்ணுறான்னா, சிந்தையில் தான் பார்த்திங்கன்னா அவன் பயங்கரமாக கண்ட்ரோல் எடுக்கிறான். இது நம்ம அநேகருக்கு அது தெரியறதே இல்லை. நம்ம நினைக்கிறோம், நான் யோசிக்கிறேன், நான் செய்கிறேன், நான் கரெக்டாக இருக்கேன். ஈவன் நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்களுக்குள்ள கூட அவன் தைரியமாக கிரியை செய்ய முடியுது. அதுக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தரை துதித்து போற்றி நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்க போகிற துதிகள், ஸ்தோத்திர பலிகள், தியானிக்க போகிற வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலான ஆண்டவரே, நாமம் உடையவரே, ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே மாத்திரம் வல்லமையும் அன்பும் ஞானமும் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் கர்த்தாவே, சாலமோனுக்கு ஞானத்தை கேட்ட பொழுது ஆண்டவரே, ஞானத்தையும் அது கூடவே உணர்வையும் தந்தீங்களே. நீங்கள் எவ்வளோ ஞானமுள்ள தேவனப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில் எங்களை நிரப்பி, நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்க போகிற இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜபத்திற்கு பதில் செய்யும் விதமாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சிந்தையிலே ஜெயம் எடுக்க, சிந்தையிலே விடுதலையோடு வாழ கர்த்தர் தயவு பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதல் பாடலாக யோசனையில் பெரியவரே. ஹல்லேலூயா. பாடுவோமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை
ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. நாங்கள் ஆண்டவரே, நீர் ஞானத்திலே சிறந்தவராக இருக்கிறது போல உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாக கர்த்தாவே பிரயோஜனமாய் இருக்கிறதை, பிரயோஜனமானதை போதிக்கிறவரை சார்ந்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபரபிரிக்க பரபரபா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஆண்டவரே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை ஆண்டவரே சிந்தையில் ஆண்டவரே அருவருப்புகளை சுமந்து தீட்டுப்படுத்தி ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சிந்தையில் விடுதலைக்காக வந்திருக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையில் இருக்கிற விடுதலை ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தையில் இருக்கிற போராட்டங்கள், கலக்கங்கள் ஆண்டவரே, பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள், அருவருப்புகள், ஸ்தோத்திரம், ஆக்கினை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, குற்ற உணர்ச்சிகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மரண பயங்கள் ஸ்தோத்திரம், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே
கர்த்தர் தாமே எங்களை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிறோம். ஷபரதிரி பிரியா ரிபிக்கபரபரபா ரபக்கரதி அரிதிரிக்கரதரபா. நீர் மாத்திரமே யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர் என்று நாமமுடையவரே. ஷபரி ரீக்கரதரபா ஷபரி ரீக்கரதரபா தியரிக்கர திரியா ரீக்கரதலபரபா ஷபரதலர் திலிக்கரதரபா. இந்த நாளில் ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு சிந்தையில் விடுதலையை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஷலபரதிலிக்கரதலபா ஓரிபிரிக்கா பரபரபரபா. விடுதலை பண்ணுங்க ராஜா. ஓரி ஷலபரதலிக்கரதலபா ரிபிக்கரதிரியரிதிரிக்கரதரபா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஷிபரி கபரபரி ரிதிக்கரதரபா. எகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எகோவா ஈரே மக்கு ஸ்தோத்திரம். எகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம். எகோவா ஷாலோம், எகோவா நிசி, எகோவா இலியோ ஷிலிபிக்கரதலிபரியா ரிபிரிக்கபரபரபா ரபரக்கரபரபா. எகோவா ஏலோஹின் லபஷதரிக்கரபா. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே. இயேசு என்ற நாமத்திற்கு, இமானுவேல் என்ற நாமத்திற்கு, தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு, ஊற்றுண்ட பரிமள தைலம் போல் இருக்கும் உம்முடைய நாமத்துக்கு, எல்லா நாமத்துக்கும் மேலான உம்முடைய நாமத்துக்கு, பலத்த துருகமான உம்முடைய நாமத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம் ஏறெடுக்கிறோம். ஷபக்கபரபரி ரிபிக்கபரபரபா ரிதிலிபிரிதிலிபிக்கபரபரியா ரீஷல கரதரபா. ஆண்டவரே இந்த உபவாச நாளில் ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க தகப்பனே, சுத்திகரிங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரங்களாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும். அறிக்கை செய்யுங்க. அபிஷேகத்தாலே நிரப்பும். உண்மையிலே சொல்கிறேன், எல்லா விதமான காரியத்திலும், மாம்சமான எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நமக்கு அவருடைய அபிஷேகமும் அவசியமாயிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவ்வளோ சீக்கிரத்தில் சத்ருவால் தொட முடியாது. அது ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது. இந்த நாளில் எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரை தரித்து கொள்ளும்படியாக, அபிஷேகத்தில் நிரம்பும்படியாய் அவரிடத்தில் கேளுங்கள். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த சிந்தையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இருந்தோம் எங்களை நிரந்தரமாய் விடுவிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிந்தையில் விடுதலையை தாங்கப்பா. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜபத்திலே நாங்கள் கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே எப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் சிந்தையில் விடுதலைக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா மீறுதல்களையும் அகற்றி பரிசுத்தப்படுத்துவது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நாங்கள் மாம்சமானவர்களாக இருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பீராக இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஜெபத்தை கேளுங்கப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குங்க இறங்குங்க இந்த நாளில் ஆண்டவரே. சிந்தையில் எங்களுக்கு விடுதலை தாங்க இயேசப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்திய பேரின்பம் உண்டு, விடுதலை உண்டு என்று நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல அப்படியே ஆகும் என்று சொன்னீரே. இதோ எங்கள் ஆண்டவரே சிந்தையில விசுவாசத்தை விதைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. சிந்தையில விதைக்கிறோம், விசுவாசத்தை விதைக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்கள் சிந்தையில விடுதலையை சுதந்திரிப்போம் என்று ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஷபரகரதலபா ரிதிலிக்கரதலபா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதனால தான் ராஜா உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கிரியைகளால் அல்ல, அதற்கு மாறாக தேவனுடைய இரக்கத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு இந்த விடுதலை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இங்கே சிந்தையில் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே எங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஆண்டவரே ஒரு அற்புத விடுதலை ஆண்டவரே வாஞ்சியோடு ஆண்டவரே தெளிந்த சிந்தையை கேட்கிறவர்கள் பயம் கலக்கம் குழப்பம் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே விடுதலை வேண்டும் என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே விடுவித்தருளும் இயேசுவின் நாமத்தில். என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணினது போல தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் மிகுந்த சோர்வோடு மனம் ஆண்டவரே அப்பா கலக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எத்தனை விதமான போராட்டங்கள் இந்த சிந்தையில் ஆண்டவரே தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் என்று நீங்கள் அநேக தர சொல்லி ஆண்டவரே சிந்தையில் விடுதலையை பார்க்க முடியாமல் ஆண்டவரே மரண பயம் ஆண்டவரே கலக்கம் குழப்பம் சந்தேகம் குடும்பத்துக்குள்ள எத்தனையோ விதமான கேள்விகளை குறித்து குறைவுகளை குறித்து தேவைகளை குறித்து எப்பொழுது பார்த்தாலும் சிந்தையிலே ஆண்டவரே அநேக உலக காரியங்களை சிந்தித்து ஆண்டவரே மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் சிந்தையை ஆண்டவரே மாம்சத்திற்கென்று ஆண்டவரே நாங்கள் விதைக்காதபடிக்கு ரத்தத்தினாலும் உடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் எங்களை கழுவி சுத்திகரிச்சிருங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷிபிரிக்கரதலபா ரபரபா கபரபா. உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டாலே விடுதலை உண்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. 1 யோவான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபரபா கபரபா. 1 யோவான் 4:18 படி இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த நம்ம ஜெபத்தில் குறிப்பிடுற வசனத்தெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு உங்கள் தனி ஜெபத்தில் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் தொடர்ந்து இன்னைக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆனால் தொடர்ந்து அந்த விடுதலையை தக்க வச்சுக்கணும்னா நம்ம தான் ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையான அன்பு தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த முழுமையான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பயத்தை நீக்கணும். எல்லா தண்டனைகள் எல்லா காரியங்களை குறித்தும் நம்ம அச்சத்தை எடுத்து அவர் என்னை மீட்டு கொள்ளுவார், அவர் என்னை ரட்சிப்பார், நிச்சயமாக என்னை விடுவிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும்
அதாவது ஃபவுண்டேஷன், அடித்தளமாக விசுவாசம் தான் நிற்குது பாருங்க. விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஷபரபா கபரபா. இன்னும் ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஷபரபா ரபரபி கபரபா. சோத்திர 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 ஆண்டவரே. அதாவது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்போ ஜெபிக்கலாம். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்ற மாதிரி நினச்சி ஆண்டவரே மனுஷங்க முன்னால் ஆண்டவரே நாங்கள் காட்டிக்கொள்ளனாலும் ஆண்டவரே எங்கள் சிந்தையில் எத்தனை பெருமை ஆண்டவரே, எத்தனை அகந்த அருவருப்பு ஆண்டவரே, இச்சை, சந்தேகம், குழப்பம், கலக்கம் ஆண்டவரே, கலகம், அருவருப்பானவைகளை ஆண்டவரே நிரப்பி நிரப்பி நாள்தோறும் ஆண்டவரே தொடர்ந்து அருவருப்பானதை நடப்பித்து கொண்டே இருக்கிறோம் ராஜா. எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குங்க. சிந்தையில் விடுதலை இல்லாமல் இருப்பது கூட ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நோய் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட நோயிலிருந்து கர்த்தரை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே எபிரேயர் 8:10 படி கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை எங்கள் இருதயத்தில் சிந்தையிலும் நீர் எழுத போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தையை கட்டுப்படுத்தி உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தி ஆண்டவரே நீங்கள் மகிமையாய் நடத்த போவதற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே பூரண விடுதலை சுதந்திரிக்க கர்த்தர் தயவு பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க, உங்கள் இரக்கத்தை ஊற்றுங்க, உங்கள் ரத்தத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிந்தையை கழுவிக்கிட்டே இருங்க இயேசுராஜா. கழுவுங்க கழுவுங்க கழுவுங்க. சுத்தமான சிந்தையாய் பரிசுத்தர் தங்கி உலாவத்தக்கதான சிந்தையாக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஆண்டவரே விடுதலையை தாங்க இயேசப்பா. தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே முழு நிச்சயமான விசுவாசத்தோடு தாழ்த்தி கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கீதம் ஒரு அதிகாரம் வாசிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 119வது சங்கீதம், அதில் சில வாசனைகளை நாம் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபரபரபரபரபா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி முதல் வசனத்திலிருந்து நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி எங்கள் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் ஆண்டவரே. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. உம்முடைய நீதி நியாயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. உமது பிரமாணங்களை கை கொள்ளுவோம். முற்றிலும் எங்களை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே அப்பா, சிந்தையில் விடுதலை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூரண விடுதலை தாங்க, சிந்தையில் விடுதலை தாங்க. இனி ஒரு பிள்ளையோட சிந்தையை கூட சத்துரு தொடாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளையோட சிந்தையையும் இருதயத்தையும் கர்த்தர் உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.